guys, மீண்டும் உங்க எல்லாரும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பதிவுல ஒரு சாமானிய மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சோம்னா நம்ம கிட்ட போறதுக்கான ஏதோ ஒரு டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்கு. சைக்கிளோ, காரோ, பஸ்ஸோ, ட்ரெயினோ, லாரியோ ஏதோ ஒண்ணு பிடிச்சாது போயிடும். ஆனா ஒரு சில இடங்கள்ல ஒரு சாமானிய மக்களால் நம்மளால போகவே முடியாது. அதே மாதிரி போனா ஷூட்டிங் ஆர்டர் கன்ஃபார்ம். அப்படியாப்பட்ட ஒரு 6 இடங்களை பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் கூடயே வாங்க. மனுஷன் என்னதான் ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, கண்ட விட்டு கண்ட போயிட்டு வந்தாலும் சில இடங்களுக்கு அவனால நினைச்சா கூட போக முடியாது. அப்படி போனோம்னா ஷூட்டிங் இடம் கன்ஃபார்ம். அது முதலாவதா இருக்கிற இடம் தான் ஏரியா 51. இந்த ஏரியா 51 பத்தி ஏரியா பிரிச்சு ஏற்கனவே நிறைய பேர் போட்டிருப்பாங்க. இருந்தாலும் நான் ஏன் நேரங்களுக்காக சில விஷயங்களை சொல்றேன். இந்த ஏரியா 51ல எலியிலிருந்து ஏலியன் ஆராய்ச்சி நடக்குது, அணுல இருந்து அண்டார்டிகா ஆராய்ச்சியும் நடக்குதுன்றாங்க. அது போக ஏகப்பட்ட விதமான அணு ஆயுத விஷயங்களும் இங்கதான் நடக்குது. சில ரகசியமான ப்ராஜெக்ட்ஸும் கூட இங்கதான் நடக்குதுன்னு வதந்திகள் மூலியமா வந்த வண்ணம் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த ஏரியா 51 சுத்தி மிலிட்ரி தான் கவர் பண்ணியிருப்பாங்க. நடந்தோ இல்ல ட்ரோனோ எதுவும் போக முடியாது. முதல்ல ஷூட்டிங் ஆர்டர், அப்புறம் தான் டிஸ்கஷன். அடுத்ததா ரெண்டாவது நம்ம பார்க்கணும்னா மெக்ரோரி. இந்த மெக்ரோரி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரஷ்யால பாஸ்கோஸ்தான் ரிப்பப்ளிக்ல தான் இந்த மெக்ரோரி அமைஞ்சிருக்கு. ஏன்டா சிரிக்கிறேன்னு கேட்காதீங்க. எக்ஸாக்ட்லி காய்ஸ், ஏட்டிக்கு போட்டியா நான் போறதுக்கெல்லாம் வாரியான்ற மாதிரி அவன் ஒண்ணு பண்ணிட்டான் இவனும், இவன் ஒண்ணு பண்ணிட்டான் அவனும், மாத்தி மாத்தி பெரிய நாடுகள் வர்றாங்க. இருந்தாலும் மெக்ரோரியும் ஒன்றும் சளைச்சது இல்லை. இங்க பல அணு ஆயுதங்களை தயாரிக்கிற சோதனையும் நடக்குது. பல விதமான ப்ராஜெக்ட்ஸ் ரகசியமா இந்த இடத்துல தான் நடக்குதுன்றத வதந்திகள் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா மக்கள் யாராலையும் சாதாரணமா சாமானியமா உள்ள போக முடியாது. இந்த இடங்கள் ஃபுல்லாவே மிலிட்ரி பேஸா தான் அமைஞ்சிருக்கு. அந்த லெவலுக்கு ரொம்ப குரூஷியலான பிளேசஸ் கைஸ். அடுத்ததா பாத்தீங்கன்னா மூணாவது நார்த் சென்டினல் ஐஸ்லாண்ட். இந்த நார்த் சென்டினல் ஐஸ்லாண்ட் நமக்கு இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்க அந்தமான் நிக்கோபாருக்கு ஒட்டி இருக்கிற ஒரு தனி தீவு தான் இந்த நார்த் சென்டினல் ஐஸ்லாண்ட். அந்த ஐலாண்டை சுத்தி ஒரு 50-400 டேஞ்சரஸான ட்ரைப்ஸ் தான் அந்த தீவை ஓன் பண்ணியிருக்காங்க. அந்த தீவு பக்கம் யாராவது காலடி எடுத்து வச்சானா கல்லாலே அடிச்சு அவனை கொல்ற அளவுக்கு ஒரு ரொம்ப டேஞ்சரஸான ட்ரைப்ஸ். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு உண்மையான கதையை சொன்னா, 2006ல் ஒரு புயலின் காரணமா 2 மீனவர்கள் அந்த தீவு பக்கம் போயிருக்காங்க. அப்படி போனவங்கள காலடி எடுத்து வச்சாலுமே கல்லாலே அடிச்சு கொண்டிருக்காங்க. அந்த அளவுக்கு டேஞ்சரா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவங்கள பத்தி நான் செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்குறேன். எல்லா வித நாகரிகங்கள் இருந்தும் தள்ளி இன்னமும் கற்காலத்திலே வாழ்றாங்க. எல்லா வித தொலைத்தொடர்புலேருந்து கட்டாகி இன்னமும் கற்காலத்துல தான் இருக்காங்க. ஸோ அவங்க யாரு போய் காலடி எடுத்து வச்சாலும் கல்லாலே அடிச்சு கொள்றதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. மற்றவங்களோட சேரவும் அவங்க சுத்தமா விரும்பலாம். அப்ப எந்த அளவுக்கு தணிக்கப்பட்ட ஒரு தீவை தனியா அந்த ட்ரைப்ஸ் வாழ்றாங்கன்றதை நீங்களே பார்த்துக்கோங்க. இதான் பார்த்தீங்கன்னா நாலாவது ஸ்விட்சே ஐஸ்லாண்ட். இந்த ஸ்விட்சே ஐஸ்லாண்ட் தூரத்துல இருந்து பார்த்தா சூப்பரா இருக்கும். பக்கத்துல போய் பார்த்தோம்னா பாதாள உலகத்துக்கு போற பாதையா இருக்கும். ஏன்டா அப்படி சொல்லணும்னா காய்ஸ், இது ஒரு எரிமலையால சூழப்பட்ட ஒரு தீவு. அந்த தீவு முழுக்கவே எரிமலை தான் சூழ்ந்திருக்கு. 1963 ஒரு வெடிப்பின் காரணமா இந்த எரிமலை செயல்பட ஆரம்பிச்சது. இன்னைக்கும் செயல்பட்டு தான் இருக்கு. இங்க டூரிஸ்டுக்கோ விசிட்டர்ஸ்க்கோ எந்த விதத்திலையும் அலோடு கிடையாது. சயின்டிஸ்டும் ரிசர்ச்சருக்கும் மட்டும்தான் இது ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி. அவங்க மட்டும்தான் உள்ள போயிட்டு வருவாங்களே தவிர மற்ற யாருக்குமே உள்ள அனுமதி கிடையாது. ரிசர்ச் பர்பஸா மட்டும்தான் உள்ள இருக்கவங்களுக்கு அனுமதி, மற்றபடி அனுமதி கிடையாது. பார்த்தீங்கன்னா அஞ்சாவது ஸ்னேக் ஐஸ்லாண்ட். பிரேசில்ல இருந்து ஒரு 90 கிலோமீட்டர் தள்ளி போனோம்னா ஒரு தனி தீவு, பாம்புகளோட சொர்க்க தீவுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த தீவுகள் முழுக்கவே விஷ நிறைந்த பாம்புகள், கடுமையான விஷ நிறைந்த பாம்புகளால சூழப்பட்ட ஒரு தீவு தான் அந்த ஸ்னேக் ஐஸ்லாண்ட். அப்படி என்ன கடுமையான விஷயம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு பாம்பு நம்மளை கடிச்சதுன்னா நம்ம தசைகள் உருகி இலகி இறந்துருவோம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சரஸான விஷம் நிறைந்த பாம்புகளால சூழப்பட்ட தீவு தான் இந்த ஸ்னேக் ஐஸ்லாண்ட். கடைசி ஒண்ணு போஹிமேன் குரோவ். இந்த பேர் மட்டும் வித்தியாசமா இருக்காதுங்க, செயல்பாடு இதை விட அதிகமா வித்தியாசமா இருக்கும். இந்த போஹிமேன் குரோவ் யாருக்கு சொந்தமானு பாத்தீங்கன்னா சான் பிரான்சிஸ்கோல இருக்க ஒரு பிரைவேட் கிளப்புக்கு தான் இந்த இடம் சொந்தமானது. இதை கலிபோர்னியால தான் இந்த இடமும் இருக்கு. இந்த பிரைவேட் எஸ்டேட்டுக்குள்ள யாரெல்லாம் போவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? சாமானிய மக்கள் உள்ள போகணும்னு நினைச்சாலே ஆப்பு தான். காலடி எடுத்து வச்சாலே காவலாளிகள் சுத்து இருப்பாங்க, கண்ட இடத்துல சுற்றுவாங்க. அந்த அளவுக்கு காவலாளிகளால் நிரப்பப்பட்ட இடம். அப்ப யாருக்கு தான் உள்ள அனுமதி? எதுக்கு இப்படியாப்பட்ட ஒரு இடம் இருக்கு?
உலகத்தின் மிக சக்தி வாய்ந்த வெல்தி பர்சன்ஸ் யாரோ அவங்களுக்கு மட்டும்தான் உள்ள அனுமதி, மற்ற யாருக்குமே உள்ள அனுமதி கிடையாது. 2 வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு மீட்டிங்னு போட்டு அவங்க மட்டும் உள்ள போயிட்டு வருவாங்க, தவிர மற்ற யாராலையும் உள்ள நெருங்க கூட முடியாது. ஒரு வேளை தப்பி தவறி உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம்னு நினைச்சோம்னா அங்கேயே போயிடும். கிட்டத்தட்ட 2700 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டது, யாராலையும் நம்மளை கண்டுபிடிக்க கூட முடியாது காய்ஸ். இந்த அளவுக்கு ரொம்ப மிஸ்டீரியஸான சில இடங்களும் நம்மளை சுற்றி இருக்கு. ஒருவேளை இந்த மிஸ்டீரியஸான இடத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியும்னா மறக்காம அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி மனுஷன் போகவே முடியாத சில சுவாரஸ்யமான இடங்கள், தகவல்கள் நிறைய இருக்கு. இந்த மாதிரியான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா எனக்கு மறக்காம எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. மேலும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். டாடா, டேக் கேர்.